الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آتهم ضعفين من العذاب والعنهم لعنا كبيرا صدق الله العليم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தை முழுமைப்படுத்திவிட்டு அந்த ரமலானில் செய்த அமல்களுக்கான கூலியையும் பெற்றுவிட்டு அடுத்து வரக்கூடிய பெருநாட்களை எதிர்பார்த்தவனாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய இந்த மார்க்கம் என்பது, தீனுல் இஸ்லாம் என்பது உயர்ந்த ஒரு மார்க்கமாக கண்ணியமாக்கப்பட்டதாக இருக்கின்றது. உலகத்திலே எத்தனையோ கல்விகள் இருக்கின்றது. அந்த கல்விகள் எல்லாம் சிறந்த கல்வியாக, உயர்ந்த கல்வியாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்துடைய கல்விதான் உயர்ந்ததாக இருக்கின்றது. இன்னைக்கு நாம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் வாய் நொடியிலே இங்கிலீஷ் வார்த்தைகளை கொஞ்சம் பேசிவிட்டால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைகின்றோம், சந்தோஷம் அடைகின்றோம், ஆனந்தம் அடைகின்றோம். அதே சமயத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மார்க்கத்திற்கு ஊண்டுகோலாக இருக்கக்கூடிய மார்க்கத்துடைய கல்வியாகிய அரபியை, குர்ஆனை கற்றுக்கொள்ளாமல், அதை பற்றி தெரியாமல், மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் தெரியாமல் இருக்கின்றார்களே, அதை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய உள்ளத்திலே ஒரு சிறு அளவு கூட ஒரு கவலை ஏற்படுவது கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் துன்யாவுடைய கல்விக்கு மட்டுமே நாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்விக்காக மட்டுமே நம்முடைய பிள்ளைகளை தயார்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றோம். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி பட்டம் கொடுக்கின்ற பொழுது முதலாக இறக்கிய வார்த்தை படி என்ற வார்த்தை தான். இக்ரா, படி என்பதாக அல்லாஹ் சொன்னான். அதே போல நம்முடைய பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்த பொழுதும் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படிப்பதற்காக, கல்வியை தெரிந்து கொள்வதற்காக, மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டித்தான் நம்மை எல்லாம் படைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, நம்மை படைத்த அந்த இறைவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அவன் படைத்த படைப்பினங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து தெரிந்து அவனை வணங்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகிலும் சரி, நாளை மறுமையிலும் சரி, நம்மை உயர்ந்த அந்தஸ்திலே அல்லாஹ் வைப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுடைய கலீஃபாக்களும் சரி, யார் மார்க்கத்துடைய இல்மிலே நல்ல தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் முன்னுரிமை கொடுப்பார்கள், அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்திலே பல சஹாபாக்கள்
இறந்துவிட்டால் அந்த இறந்து போன சமயத்திலே பல பேர்களை ஒரே கபரில் போட்டு அடக்கம் செய்வார்கள். அப்படி ஒரே கபரில் போட்டு பல பேர்களை அடக்கம் செய்யும் போது கூட அதில் யார் அதிகம் குர்ஆனை கற்றுக்கொண்டவர், அதில் யார் அதிகம் இல்மை தெரிந்து கொண்டவர் என்பதை பார்த்து அவருக்கு முதல் உரிமை கொடுப்பார்கள், அவர்களை முதலில் புதைப்பார்கள். அதே போன்று பள்ளியிலே தொழுக வைப்பதாக இருந்தாலும், தீனுடைய விஷயங்களை மக்களுக்கு சொல்வதாக இருந்தாலும், அதிலே சஹாபாக்களிலே யார் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றார், குர்ஆனுடைய ஆயத்துக்களை அதிகமாக யார் கற்றிருக்கின்றார் என்பதை பார்த்து அவர்களுக்கு நபி அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்கள். அவர்களுடைய நபி உமர் ரலியல்லாஹு சபையிலே முதலாக உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்திலே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அமர வைத்திருப்பார்கள். எத்தனையோ மூத்த சஹாபாக்கள் இருக்க இந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் உமர் ரலியல்லாஹுடைய பக்கத்தில் அமர்ந்திருப்பார்கள். எல்லா விஷயங்களையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களிடம் கேட்பார்கள். மற்ற மூத்த சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு கவலை, நாமெல்லாம் வயதில் மூத்தவர்கள், நம்மையெல்லாம் விட்டுவிட்டு இந்த சிறிய சஹாபிக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்களே என்று பல சஹாபாக்களுக்கு வருத்தமாக இருந்தது. அந்த செய்தி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் தெரிந்த பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஏன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை என்னுடைய பக்கத்தில் அமர வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். நாம் ரமலானிலே இறுதி 10 நாட்களிலே ஒற்றைப்படியான இரவுகளிலே லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி அமர்ந்திருந்தோம். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எந்த இரவு என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அது ஒற்றைப்படையான இரவுகளை நீங்கள் தேடிக்கொள் என்பதாக நபியவர்கள் சொல்லிவிட்டார்கள். அது எந்த இரவாக இருக்கலாம் என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்கின்றார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கின்றார்கள். எல்லா சஹாபாக்களும் சொன்னதற்கு பிறகு கடைசியாக அருகாமையில் இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சிறிய சஹாபி, அவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்வார்கள், 27 தான் லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம் என்பதாக சொன்னார்கள். நாம் எல்லாம் 27 லைலத்துல் கத்ர் என்பதாக சொல்லி அதிகம் வணக்கம் செய்தோமே, அந்த 27 என்பதாக முடிவு செய்ததற்கான காரணம் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னதின் காரணமாகத்தான். இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் எப்படி 27 தான் லைலத்துல் கத்ராக இருக்க முடியும் என்பதாக உறுதியாக சொல்கின்றீர்கள்? அதற்கான தக்க காரணங்களை ஆதாரங்களை சொல்லாவிட்டால் உங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் என்பதாக சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள். ஏன்? இவர்களுக்கு அதற்கான ஆதாரங்கள் தெரியும் என்பது உமர் ரலியல்லாஹு தெரியும். ஆனால் மற்ற சஹாபாக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இவர்களுக்கு ஏன் நான் முன்னுரிமை கொடுக்கிறேன் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், நீங்கள் இதற்கான தக்க ஆதாரத்தை கொடுங்கள். அப்போ அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படியான இரவுகளிலே லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளும்படி சொன்னார்கள். 21, 23, 25, 27, 29 இந்த ஒற்றைப்படியான எண்களிலே 7வது எண்ணை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால், அல்லாஹுக்கும் அந்த 7வது இரவு தான் பிடித்ததாக இருக்கின்றது. 7ஆம் நம்பர் தான் அல்லாஹுக்கும் பிடித்ததாக இருக்கின்றது. எதை வைத்து நான் சொல்கின்றேன்? அல்லாஹ் 7 வானத்தை படைத்தான்,
அல்லாஹ் 7 பூமியை படைத்தான். அல்லாஹ் மனிதர்களை 7 கட்டமாக படைத்தான். அல்லாஹ் மனிதர்களுக்கு 7 வகையான உணவுகளை கொடுத்தான். இப்படி 7 என்னென்னலாம் இருக்கின்றதோ அவை அத்தனையும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா எல்லா வஸ்துக்களையும் வாரத்திற்கு 7 நாட்களை அல்லாஹ் வைத்தான். மனித சமுதாயத்தை படைப்பதற்கு அல்லாஹ் 7 நாளை ஆக்கினான். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி அல்லாஹுக்கு 7வது எண் பிடித்திருப்பதன் காரணமாக நானும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது 7ஆகத்தான் இருக்கும், 27ஆகத்தான் இருக்கும் என்பதாக சொல்லி நான் ஆதாரமாக சொல்வதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அப்போது உமர் எல்லாம் சொல்வார்கள், நான் ஏன் இவர்களை பக்கத்தில் அமர வைத்தேன் என்பதற்கு உங்களுக்கு இப்போது புரிகின்றதா என்று கேட்பார்கள். அப்போ கல்வியிலே யார் தேர்ச்சி பெற்றிருக்கின்றாரோ அதையும் தகுதி உள்ளவராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். ஆனால் இன்று நாம் மார்க்கத்துடைய கல்வியிலே யார் அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுப்பது கிடையாது. உலகத்துடைய கல்வியிலே யார் அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்கின்றாரோ அவர்களுக்குத்தான் நாம் முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலக கல்வி என்பது உலகத்தோடு முடிந்துவிடும். அதற்கு நாம் எத்தனையோ முறை உதாரணங்கள் சொல்லியிருக்கின்றோம். நாம் இஸ்லாத்துடைய வரலாறுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல வரலாறுகளைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். முந்தைய சமுதாய மக்களுடைய வரலாறுகள் தான் அதிகமாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்களுடைய வரலாறுகளைத்தான் சஹாபாக்களுக்கும் சொல்வார்கள். அதுபோன்று நாம் இஸ்லாத்தினுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்வது நம்முடைய அவசியமாக இருக்கின்றது. நாம் எல்லாம் குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தாக எதை பார்க்கின்றோம்? புகாரியை பார்க்கின்றோம். புகாரி ஷரீஃப் இருக்கின்றதே, அது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்டது. அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி அந்த கிதாபை எழுதினார்கள், அதற்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் அவருடைய தாய். அந்த தாயாருடைய துஆவின் பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தான். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தந்தை இஸ்மாயில் அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களுக்கு இன்னொரு சகோதரர் இருந்தார்கள். அந்த 2 சகோதரர்களிலே புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கண் பார்வை தெரியாது. இந்த தாயார் என்னுடைய மகனை எப்படியாவது தீனுக்காக, தீனுடைய கல்வியை, ஹதீஸை படித்துக் கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொண்டு மக்களுக்கு அதை விளக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தாயார் துவா செய்து கொண்டே இருந்தார்கள். ஆண்களுடைய துவாக்களை விட பெண்களுடைய துவாவுக்கு அல்லாஹ்வுடைய மதிப்பு கூட. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 28வது சூரிய ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா ஒரு பெண்ணை பற்றி தான் அல்லாஹ் சொல்வான். அந்த பெண் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தை மீண்டும் மீண்டும் மன்றாடி துவா செய்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா அந்த சட்டத்தை இறக்கினார். அதுபோன்று இந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தாயார் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தை தஹஜ்ஜுடைய நேரத்தில் அழுது துவா செய்வார்கள். ஒரு நாள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அழுது துவா செய்தார்கள். துவா செய்துவிட்டு அவர்கள் தூங்கிவிட்டார்கள். அந்த தூக்கத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிலே தோன்றுகிறார்கள். கனவிலே தேந்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாதிஹி, ஏ தந்தை தாயே, உன்னுடைய மகனுக்கு கண் பார்வை வந்துவிட்டது, நீங்கள் எழுந்து பாருங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். இவர்கள் உடனே தாயார் எழுந்து தன்னுடைய மகனை தேடி போய் பார்த்தால் மகன் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி யாருடைய உதவியும் அல்லாமல் தானாக சென்று ஒழு செய்து கொண்டிருக்கின்றார். இதற்கு முன்னால் வரை அவர் ஒழு செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆளை துணைக்கு அழைத்து கொண்டுதான் ஒழு செய்ய செல்வார். ஆனால் இன்று யாருடைய உதவியும் அல்லாமல் தானாக சென்று ஒழு செய்து கொண்டு ஃபஜ்ருடைய தொழுகைக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார். இந்த தாய்க்கு சந்தோஷம், என்னுடைய மகனுக்கு அல்லாஹ் தஆலா என்னுடைய துஆவின் பரக்கத்தால் கண் பார்வை கொடுத்து விட்டான். எனவே என்னுடைய மகனுக்கு நான் ஹதீஸுடைய கலையை படிப்பதற்காக நான் அவனை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்பதாக சொல்லி அவர்களை ஹதீஸை படிப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள்.
அவர்கள் ஹதீஸை ஒவ்வொன்றையும் தேடி தேடி போய் கண்டுபிடித்து அதை யாரிடத்தில் அந்த ஹதீஸ் இருக்கின்றதோ அதையெல்லாம் தேடி வாங்கிட்டு வந்து அதை அவர்கள் கிதாபில் பதிவு செய்வதற்கு முன்னால் ஒவ்வொரு ஹதீஸையும் இன்னைக்கு நாம் எதுக்கெடுத்தாலும் புகாரில் இருக்குதா கேட்கின்றமே, அந்த புகாரியுடைய ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸை எழுதுவதாக இருந்தாலும் அவர்கள் அந்த ஹதீஸை எழுதுவதற்கு முன்னால் குளித்து தூய்மையாகிவிட்டு புத்தாடை அணிந்து கொண்டு 2 ரக்காய் நஃபில் தொழுதுவிட்டு தான் அந்த ஹதீஸை பதிவு செய்வார்கள். அப்படி பதிவு செய்துதான் இன்னைக்கு தமிழாக்கத்திலே 7 பாகங்களாக அந்த புகாரி கிதாப் இருக்கின்றது. அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த ஊர் என்பது புகாரா. அது எங்கே இருக்கின்றது? ரஷ்யாவில் இருக்கின்றது. அந்த ரஷ்யாவிலே இஸ்லாமிய ஆட்சி இருந்த பொழுது அந்த ஆட்சியை மாற்றமாக கம்யூனிஸ்டுகள் தன்னுடைய பதவிக்கு வரும் பொழுது அவர்கள் இஸ்லாத்தை எல்லாம் முழுமையாக அழிப்பதற்காக வேண்டி எவ்வளவோ திட்டம் கேட்டினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரஷ்யாவிலே கம்யூனிஸ்டுடைய ஆட்சி வந்த பொழுது 70 ஆண்டுகள் இஸ்லாமியுடைய பள்ளிவாசல்கள் எல்லாம் பன்றிகள் கட்டக்கூடிய மடமாக மாறியது. ரஷ்யா ஒரு முஸ்லீம் நாடாக இருந்தது. முஸ்லீம்களுடைய அங்கே பள்ளிவாசல்கள் அதிகமாக இருக்கின்றது. அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் எப்பொழுது கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செய்தார்களோ அந்த 70 ஆண்டுகளும் பள்ளிவாசல்கள் எல்லாம் ஹிஞ்சில்களை பன்றிகளை கட்டக்கூடிய மடமாக ஆக்கிவிட்டார்கள். யாரும் பள்ளிவாசலுக்கு தொழுக போகக்கூடாது. பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது மட்டுமல்ல, வீட்டில் கூட யாரும் தொழுகக்கூடாது, குரான் ஓதக்கூடாது. யாருடைய முகத்திலும் எந்த தாடியுடைய ஒரு சிறு முடி கூட இருக்கக்கூடாது. இஸ்லாம் என்பதற்கான எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு முன்னோடியாக, அதாவது இஸ்லாம் என்பதை முழுமையாக ஒழிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே பெரியவர்களாகிய உலமாக்கள் எல்லாம் அங்கே முடிவு செய்தார்கள், நாம் இஸ்லாத்தை இந்த நாட்டில் நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். இப்போது நாம் முடிவெடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாட்டிலிருந்து இஸ்லாம் முழுமையாக அழிக்கப்பட்டுவிடும். இனி இந்த நாட்டுக்கு இஸ்லாமே வராமல் போய்விடும். எனவே நாம் ஒரு முடிவெடுக்க என்பதாக சொல்லி அங்குள்ள உலமாக்கள் முடிவெடுத்தார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் அல்லது ஒவ்வொரு மஹல்லாக்களிலும் ஒரு குடோன் வைத்திருப்பார்கள். அண்டர் கிரவுண்டில் ஒரு குடோன். அந்த குடோனிலே 10 பிள்ளைகள் 20 பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை அனுப்பி வைத்து விடுவார்கள். அனுப்பி வைத்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்பட்டுவிடும். அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த பிள்ளைகளை படித்துக் கொடுப்பதற்கான ஒரு ஆசிரியும் உள்ளே அனுப்பிவிடுவார்கள். அனுப்பி அந்த குடோனை ஃபுல்லாக மூடிவிட்டு அந்த மூடிக்கு மேலால் ஆபாச படங்களை ஒட்டி விடுவார்கள். அந்த ரூமுக்கு வெளியிலே மதுபானங்களை போட்டு விடுவார்கள். ஏன்? அந்த கம்யூனிஸ்டுடைய இராணுவத்தாளர்கள் வந்து பார்த்தார் என்று சொன்னால் இங்கே பள்ளிவாசல் இருப்பதை போன்று தொழுவக்கூடிய இடம் இருப்பதை போன்று தெரிந்தால் அங்கு இருக்கக்கூடிய அனைவரையும் கொடுத்து விடுவார்கள். யாராவது ஒரு சிறு குழந்தை பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டால் அவருடைய தந்தையை கொண்டு விடுவார்கள். அந்த அளவுக்கு கொடூரமாக வைத்திருந்தார்கள். அந்த சமயத்திலே எப்படியாவது இஸ்லாத்தை அங்கே நிலைநாட்ட வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்படி சின்ன சின்ன குழந்தைகளை எல்லாம் அந்த குடோனுக்குள்ள அடைத்து வைத்து 6 மாதங்கள் தாய் தகப்பன் யாருமே பார்க்க முடியாது. 6 மாதங்கள் அந்த குடோனுக்குள்ள தான் இருப்பார்கள். எந்த ஒன்றுமே அழிப்பாக தெரியாமல் அந்த குழந்தைகள் உள்ளே செல்லும். 6 மாதங்கள் கழித்து அந்த குழந்தைகள் வெளியில் வரும் பொழுது முழு குர்ஆனையும் மனநமிட்டவர்களாக அந்த பிள்ளைகள் வெளியே வந்தார்கள். இப்படி ஒவ்வொரு குடோனிலிருந்தும் அண்டர் கிரவுண்டிலிருந்தும் பிள்ளைகளை குர்ஆனை கற்றுக் கொடுத்து அதை மனனம் செய்ய வைத்து அவர்களை வெளியாக்கியதன் காரணமாகத்தான் மீண்டும் அங்கே இஸ்லாமியுடைய ஆட்சி வருவதற்கு காரணமாக இருந்தது. இதே சமயத்திலே ஸ்பெயினிலே அது இஸ்லாமிய நாடாக இருந்தது. அந்த நாட்டிலே இஸ்லாம் அழிவதற்கான காரணம் என்ன? முதலாக அங்கு உள்ள மக்தபுகள் நீக்கப்பட்டது. நஸ்ரானிகள் கிறிஸ்டின்கள் வந்து அந்த நாட்டை ஆட்சி செய்வதற்காக, ஸ்பெயினை ஆட்சி செய்வதற்காக வேண்டி வருகின்றார்கள்.
அந்த நாட்டை எப்படியாவது நாம் நம்முடைய கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி முயற்சி செய்து வருகின்றார்கள். அதற்காக வேண்டி ஒருவர் பார்வையிடுவதற்காக வேண்டி வருகின்றார். அப்படி வரக்கூடிய சமயத்திலே ஒரு சின்ன பிள்ளை அழுது கொண்டிருக்கின்றது. அந்த பிள்ளையிடத்திலே அந்த இராணுவன் அந்த உளவாளி கேட்கின்றார், ஏனப்பா நீ அழுது கொண்டிருக்கின்றாய்? அந்த பிள்ளை சொன்னது, நான் யூதர்களோடு நஸ்ரானிகளோடு சண்டையிடுவதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் விட மாட்டுகின்றார்கள். என்னுடைய தாய் தகப்பன் போக வேண்டாம் என்றாக சொல்கின்றார்கள். அந்த உளவாளி கேட்கின்றார், ஏன் என்னுடைய தாய் தகப்பன் போக வேண்டாம் சொல்கின்றார்? நான் குர்ஆனை 25 ஜுசுகள் மனனம் செய்திருக்கின்றேன். இன்னும் 5 ஜுசு மனனமாவதற்கு பாக்கியாக இருக்கின்றது. அதனால் என்னுடைய தாய் சொல்கின்றால், நீ அந்த 5ஐயும் மனனம் செய்ததற்கு பிறகு 30 ஜுசுவையும் மனனம் செய்ததற்கு பிறகுதான் நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்ல வேண்டும். யூதர்களோடு நஸ்ரானிகளோடு நீ போர் செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் நீ போருக்கு செல்ல வேண்டாம் என்பதாக என்னை தடுக்கின்றாக சொன்னார். இப்போ அந்த உளவாளி போய் சொல்லுகின்றார், நாம் இப்பொழுது அங்கு இஸ்லாம் அதிகமாக இருக்கின்றது. ஒவ்வொரு சின்ன குழந்தைகளுடைய உள்ளத்தில் கூட குர்ஆனை கற்கக்கூடிய விஷயங்கள் ஆர்வமாக இருக்கின்றது. அதனால் நம்முடைய ஆட்சி அங்கே செல்லுபடியாகாது, நம்மால் வெற்றி கொள்ள முடியாது என்று அந்த சின்ன குழந்தைகள் உள்ளத்திலே துன்யாவுடைய ஆசை வருகின்றதோ அப்போதான் நம்மால் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு நாள் உளவாளி வந்து பார்க்கின்றான், ஒரு சின்ன பிள்ளை. அந்த சின்ன பிள்ளை ஒரு போட்டோவை வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றது. இதை பார்த்தவுடன் அந்த உளவாளி சொன்னான், இப்பொழுது நமக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. இதுவரை இந்த பிள்ளைகள் எல்லாம் குர்ஆன் குர்ஆன் என்பதாக இருந்தது. என்று இந்த பிள்ளைகள் குர்ஆனை விட்டுவிட்டு போட்டோவை பார்க்க ஆரம்பித்தார்களோ, இனி நம்மால் இந்த நாட்டை வெற்றி கொள்ள முடியுவதாக சொல்லி அதன் பிறகு போர் கொடுத்துதான் அந்த சிறையை அவர்கள் வெற்றி கொண்டார்கள் கிறிஸ்துவர்கள். அந்த குர்ஆனுடைய கல்வி இருக்கின்ற வரை அந்த நாட்டிற்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. குர்ஆனுடைய கல்வி என்று அந்த நாட்டை விட்டு போகப்பட்டதோ, பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளத்திலிருந்து குர்ஆனுடைய ஆசைகள் எப்போது வெளியாக்கப்பட்டதோ உடனே அந்த நாட்டிற்கு அல்லாஹ் முசீபத்தை இறக்கிவிட்டார். அதே போன்றுதான் உலகம் முழுக்க இன்னைக்கு குர்ஆனுடைய கல்வியை அதை முழுமையாக தடுப்பதற்காக வேண்டித்தான் எவ்வளவோ யூதர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இந்த யூதர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் இன்று நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் காலை மாலை பள்ளிக்கு வருவது தடையாக இருக்கின்றது. காலையிலே பள்ளிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு செல்வதற்காக வேண்டி 7 மணிக்கே ரெடியாக வேண்டும். அதனால் காலை பள்ளிக்கு வர முடியாது. மாலையிலே பள்ளிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் ஸ்கூல் பாடங்களில் படித்த அந்த பாடங்கள் சரியாக இல்லை, அதனால் டியூஷன் செல்ல வேண்டும். அதனால் மாலை பள்ளிக்கும் வர முடியவில்லை. இந்த 2 பள்ளிகளையும் நீக்குவதற்காக வேண்டித்தான் யூதர்கள் இந்த முயற்சி செய்து அவர்கள் பிள்ளைகளை கெடுப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தை முழுமையாக அழிப்பதற்காக வேண்டித்தான் அன்று தொட்டு இன்று வரை முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் கேம் விளையாடுகின்றமே, பொம்மை படம் பார்க்கின்றமே, அதுவெல்லாம் யாருடைய முயற்சி? யூதர்களுடைய முயற்சி. அந்த யூதர்கள் உருவாக்கி தந்தார்கள். ஆனால் அவர்களுடைய குழந்தைகளுக்கு அதை கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய குழந்தைகள் அதை பார்க்க மாட்டார்கள். அதை உருவாக்கி இஸ்லாமியர்களையும் மற்றவர்களையும் பார்க்க வைத்தார்கள். தன்னுடைய நாடு மட்டும்தான் உயர்ந்திருக்க வேண்டும், மற்ற நாடெல்லாம் நமக்கு கீழால் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்று அவர்களுடைய கையிலே பலஸ்தீன் இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முகத்தஸ் இருந்ததோ அதுவரை அவர்களுடைய ஆட்சி உயர்ந்து கொண்டிருந்தது. இன்றும் பார்க்கலாம், யாருடைய கையிலே அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கின்றதோ அவர்கள் தான் உலகத்திலே மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆரம்பத்திலே பைத்துல் முகத்தஸ் கிறிஸ்துவர்களிடம் இருந்தது. அப்பொழுது கிறிஸ்துவருடைய கை உயர்ந்திருந்தது. அதன் பிறகு யூதர்களுடைய கையிலே அந்த பலஸ்தீனுடைய பைத்துல் முகத்தஸ் இருந்தது. அப்பொழுது யூதர்களுடைய கை உயர்ந்திருந்தது. அதன் பிறகு
சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போர் செய்து அந்த பைத்துல் முகத்தஸை வெற்றி கொண்டார்கள். அதன் பிறகு 800 ஆண்டுகள் இஸ்லாமியுடைய ஆட்சி உலகம் முழுக்க இருந்தது. அந்த பைத்துல் முகத்தஸ் எப்போ வெற்றி கொள்ளப்பட்டதோ, பைத்துல் முகத்தஸ் எப்பொழுது இஸ்லாமிய கையில் வந்ததோ, அது இருக்கின்ற வரை இஸ்லாமியர்கள் தான் உலகத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள். மறுபடியும் எப்பொழுது அந்த பைத்துல் முகத்தஸ் யூதர்களிடம் சென்றுவிட்டதோ, இன்று யூதர்கள் தான் உயர்ந்து நிற்கின்றார்கள். நாம் பார்க்கின்றோம், உலக நாடுகள் எல்லாம் யூதர்களுக்காக பயந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக பல திட்டங்கள் பல நாடுகளிலே செய்யப்படுகின்றது, பல மதங்களிலே செய்யப்படுகின்றது. ஆனால் இந்த இஸ்லாமை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன். நபியவர்கள் சொல்வார்கள், ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். அவரவர்கள் அவர்களுடைய பொறுப்புகளை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அந்த பொறுப்புகளை பற்றி அவர்களிடம் விசாரிப்பான். ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றார்கள். அந்தந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் பொறுப்புதாரிகள். அந்தந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் பொறுப்புதாரிகள். அந்தந்த மஹல்லா வாசிகளுக்கு அந்த ஊர் தலைவர்கள் பொறுப்புதாரிகள். இந்த ஊரிலே யாராவது ஒரு சின்ன பிள்ளைகள் குர்ஆனை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், குர்ஆனுடைய கல்வி தெரியவில்லை என்று சொன்னால், அதை தேடி சென்று அந்த பிள்ளைகளை பள்ளிக்கு வரவழைத்து அதை பள்ளியிலே வந்து மக்தபுடைய மதரசாவிலே படிக்க வைக்க முயற்சி செய்வது ஒவ்வொரு நிர்வாகத்தின் மீதும் பொறுப்பாக இருக்கின்றது. நம்முடைய வாலிபர்களும் இந்த மார்க்கத்தை தெரிந்து கொள்வது மிக அவசியமாக இருக்கின்றது. இன்னைக்கு ரமலானுடைய மாதத்திலே நாம் எத்தனையோ விஷயங்களை சொன்னோம், சட்டங்களை சொன்னோம். அதிலே குறிப்பாக குளிப்புடைய சட்டங்களை சொன்னோம். எத்தனையோ பேர்கள் சொன்னார்கள், இப்படியெல்லாம் குளிக்க வேண்டுமா, இதுவெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருந்தது என்பதாக சொன்னார்கள். குளிப்பு கடமையாகிவிட்டால் எப்படி குளிக்க வேண்டும் என்ற முறை தெரியாமல் எத்தனையோ நாட்கள் நாம் குளித்திருக்கின்றோம். குளிப்பு கடமையாகிவிட்டால் அந்த குளிப்பு கடமை நீங்காமல் எவ்வளவு சோப்புகள் போட்டு 1000 சோப்புகள் போட்டு குளித்தாலும் கூட அதன் பிறகு செய்யக்கூடிய எந்த அமலுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. குளிப்புடைய கடமை என்ன? 3 கடமை. அந்த 3 கடமையை சரியாக செய்துவிட்டு குளித்தால்தான் அந்த குளிப்பு கூடும். அதன் பிறகு செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று தான் மார்க்கத்துடைய ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் சரியாக நாம் தெரிந்து கொண்டால்தான் நம்முடைய அமல்கள் அனைத்தும் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படும். நம்முடைய தேவைகள் எல்லாம் அல்லாஹுவால் நிறைவாக்கப்படும். நாம் மார்க்கத்துடைய சட்டங்களை தெரியாமல் இருந்தோம் என்று சொன்னால், தொழுகையுடைய சட்டம் தெரியாமல், ஜகாத்துடைய சட்டம் தெரியாமல், ஹஜ்ஜுடைய சட்டம் தெரியாமல், எந்த சட்டங்களும் தெரியாமல் எல்லோரை போடு நாமும் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நமக்கு எந்த உதவிகளையும் கொடுக்க மாட்டான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, சிறார்களே, நீங்கள் கல்வியை தேடுவதிலே முதலிடமாக அரபிக் கல்விகளுக்கு அரபிக் கல்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மார்க்கத்தை கடுப்பதிலே முக்கியத்துவம் கொடுங்கள். நபி அவர்கள் அதைதான் சொல்வார்கள், தொலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமும் மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொள்வது கட்டாய கடமை. தொழுகை எப்படி கட்டாய கடமையோ, ஜகாத் எப்படி கட்டாய கடமையோ, நோன்பு எப்படி கட்டாய கடமையோ, அதே போன்று மார்க்கத்துடைய கல்வி கற்றுக்கொள்வது கட்டாய கடமை. எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை மார்க்கத்துடைய கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் கண்டிப்பாக பள்ளிக்கு அனுப்புவதிலே நாம் முயற்சி செய்ய வேண்டும். காலையிலும் சரி மாலையிலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளை எந்த நேரத்தில் அனுப்ப முடியுமோ அந்த நேரத்தை முடிவு செய்து தினந்தோறும் அதே நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் அனுப்புங்கள். காலையில் 1 மணி நேரம், மாலையில் 1 மணி நேரம், அல்லது மகரீபுக்கு பிறகு 1 மணி நேரம், அல்லது இசாவுக்கு பிறகு 1 மணி நேரம், எந்த நேரத்தில் உங்களால் அனுப்ப முடியும் அந்த நேரத்தை தேர்வு செய்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். அனுப்பியதற்கு பிறகு அந்த பிள்ளைகள் பள்ளி விட்டு வீட்டுக்கு வரும் பொழுது, இன்று நீ என்ன கற்றுக்கொண்டாய் அதை கேளுங்கள். குர்ஆனிலிருந்து எதை கற்றுக்கொண்டாய், மசாயிலிருந்து சட்டத்திட்டங்களிலிருந்து எதை கற்றுக்கொண்டாய் என்பதை கேளுங்கள். கேட்டு அதை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள்.
அப்படி செய்து என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளாக இருப்பார்கள். பின்னால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்ட்ரோலிலே நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்க மாட்டார்கள், யூத நஸ்ரானியுடைய பேச்சுக்களைத்தான் கேட்பார்கள். அவர்களை போன்று இவர்களும் மாறிவிடுவார்கள். அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக. எனவே கண்ணிமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளை தினந்தோறும் பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். நாளை முதல் இன்ஷா அல்லாஹ் மக்தபுடைய மதர்சா ஆரம்பமாக இருக்கின்றது. நாளை காலையிலிருந்து நாம் தினந்தோறும் பள்ளிக்கு 7 மணிக்கெல்லாம் பள்ளிக்கு வந்துவிட வேண்டும். 7 மணியிலிருந்து 8 மணி வரை கண்டிப்பாக பள்ளியில் இருக்க வேண்டும். பள்ளிக்கு வரக்கூடிய நாம் நல்ல எப்படி ஸ்கூலுக்கு போகும் பொழுது குளித்து விட்டு நல்ல யூனிஃபார்ம் போட்டு அழகாக போகிறோமோ அது போன்று வரணும். பள்ளிக்கு வரும்போது பல்ல கூட வளர்க்காமல் மூஞ்சை கூட கழுவாமல் பள்ளிக்கு வந்தோம்னு சொன்னால் அந்த கல்வியை சரியாக கற்றுக்கொள்ள முடியாது. அதனால் மார்க்கத்துடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கல்விக்கு வரும் பொழுது சுத்தமாக தூய்மையாக ஆகி வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்தில் உள்ள புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முயற்சி செய்து எந்த அளவுக்கு பாடுபட்டு அவர்களுக்கு இவ்வளோ பெரிய பெயர் கட்டதோ, இவ்வளோ பெரிய பெயர் கிடைத்ததோ, அது போன்ற பெயர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹு தாலா அந்த பாக்கியங்களை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.